10,000 ஆண்டுகளுக்கு முன்பு நீர் பிரளயத்திற்கு பிறகு தோன்றிய சித்தர்தான் முருகன். நீர் பிரளயத்தால் வெகுவாக குறைந்திருந்த மக்கள் தொகையை விரைந்து வளர்த்திட அவர் மீண்டும் பாலியல் சேர்க்கையை போற்றி பல செயல்களை செய்தார். சிவலிங்கத்தின் மாற்று வடிவமாக 6 முகம் கொண்ட நட்சத்திர வடிவத்தை உருவாக்கியவரே முருகர்தான். கீழ்நோக்கு முக்கோணம் பெண்ணுறுப்பையும் மேல்நோக்கு முக்கோணம் ஆணுறுப்பையும் குறித்தது. இவை சேர்ந்த வடிவம் 6 முகம் கொண்ட நட்சத்திர வடிவமாகி சிவலிங்கத்தின் மாற்று வடிவமாகியது. இதனாலேயே அவர் ஆறுமுகன் என்ற பட்டப்பெயரை பெற்றார். இந்த முக்கோணங்கள் இரண்டிற்கும் 3 கோணங்கள் உள்ளதால் மூவிரு கோணன் என்று அழைக்கப்பட்டு அது மருவியே அவர் முருகன் என்ற பட்டப்பெயரை பெற்றார். விந்தளிக்கும் ஆணுறுப்பை கந்து என்று விளம்பரப்படுத்தி மக்கள் தொகை பெருக்கத்திற்கு உந்து சக்தி அளித்தவர் முருகன். அதனாலேயே அவர் கந்தன் என்றும் அழைக்கப்பட்டார். அது மட்டுமல்ல, முருகன் உருவாக்கிய ஓம் எனும் மந்திரமும் குண்டலினி யோகத்தில் ஆண் சக்தியும் பெண் சக்தியும் இணைந்து பேரின்பத்தை விளைவிப்பதை தூண்டும் மந்திரமே. இது ஒன்று சேர் என்று பொருள்படும் ஒல் எனும் வேர்ச்சொல்லிலிருந்து உருவான மந்திரமே. குண்டலினி யோகம் பற்றி ஆழமான செய்திகளுடன் ஒரு காணொளி விரைவில் வெளிவர இருக்கிறது. மக்கள் தொகை பெருக்கத்திற்கு காரணமாக இருந்த முருகனே தமிழர்களை எதிரிகளிடமிருந்தும் காத்தார் ஒரு அரசனாக. அவர் திருச்செந்தூர், திருப்போரூர், மேலும் திருத்தணியில் போர் புரிந்த புராணங்கள் அவர் ஒரு போர் கலைஞர் என்பதை பறைசாற்றுகிறது. போர் கலைகளை, அதாவது மார்ஷல் ஆர்ட்ஸ் முன்னோடியாக உருவாக்கிய சித்தரும் முருகனே. திருத்தணியிலே தரைவழி போரில் வடுகர்களை தோற்கடித்து தமிழர்களை காத்த நிகழ்வை எண்ணி பார்க்கும்போது வடுகர்கள் முருகனை வழிபடாத காரணத்தையும் நாம் அறிய முடிகிறது. ஆப்பிரிக்கா, சுமேரியா, சீனா போன்ற பழம்பெரும் சமூகங்கள் முருகனை வழிபட்டார்கள் என்றிருக்கும் போது இங்குள்ள வடுகர்கள் முருகனை வழிபடாத மரபை வேறுபடி புரிந்து கொள்வது. ஆக முருகன் வாழ்ந்த சித்தன் என்பதும் அவர் காதலையும் வீரத்தையும் ஒரு சேர போற்றி வளர்த்தவர் என்பதும் ஆணித்தரமான உண்மைகள். திருவள்ளுவரும் கூட அறத்திற்கே அன்பு சார்பென்பர் அறியார், மரத்திற்கும் மதிவே துணை என்ற குறளின் வழி காதலுக்கும் வீரத்திற்கும் உள்ள தொடர்பை விளக்குவார். ஆக முருகனை காதலுக்கும் வீரத்துக்குமான கடவுளாக பார்க்கிறோம். தமிழரின் அக இலக்கியங்கள் காதலையும் புற இலக்கியங்கள் வீரத்தையும் கருதுகோளாக கொண்டிருந்தன. தமிழரின் வீரம் அறம் சார்ந்த வீரமாகவே இருந்தது. அது ஒருபோதும் இனப்படுகொலையில் செய்யாது. தமிழத்திற்கு திட்டமிட்டு தீங்கு செய்யும் சக்திகளை மட்டும் அது உரிய முறையில் எதிர்கொள்ளும். அறம் சார்ந்த வீரத்திற்கு எள்ளாளனும் பிரபாகரனுமே சரியான சான்றுகள். திருவள்ளுவர் சொற்படி காதல் அறத்தை போற்றி நிற்கிறது, அந்த காதலை வீரம் காத்து நிற்கின்றது. எனவேதான் போர் கருவியை கூட காதலின் விளைவான விந்தருவின் வடிவிலேயே முருகன் அமைத்திருந்தார். பெண்ணின் கருமுட்டையை துளைத்து உயிரை உருவாக்குவதும் விந்தருவாகிய வேல்தான். எதிரிகளின் உடலை துளைத்து அவர்களின் உயிரை கவர்வதும் வேல்தான். எனவே போர் செய்த சித்தனாகிய கந்தன் என்றழைக்கப்படும் முருகன் கந்திலிருந்து வெளிப்படும் விந்தணுவின் வடிவிலேயே வேலாயுதத்தை வடிவமைத்தார் என்பதே உண்மை.